நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் யூதாவில் அறியப்பட்டிருக்கிறார். யூதர்கள் யூதா தேசத்தில் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. இஸ்ரவேலர்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள். இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும்போது கர்த்தரை விசுவாசிக்கிற அனைவரும் கிறிஸ்தவர்களே, இஸ்ரவேலர்களே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை துதிப்போம், பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர். சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. கர்த்தருடைய கூடாரம் இந்த பூமியிலும், சீயோன் மலை, பரலோகத்தில் இருக்கிற சீயோன் மலையில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. கர்த்தரோடு கூட நாம் அங்கு போய் வாழப்போகிறோம். நமக்காக கர்த்தர் சீயோன் மலையில் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறார். அதாவது சீயோன் மலை என்பது பூமியில் இருப்பதாகவும் வானத்தில் பரலோகத்திலும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்கிறவர்கள் சீயோன் மலையில் 1,44,000 பேர் கர்த்தருடன் கூட இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக பரலோகத்திலும் சீயோன் மலை இருக்கிறது. கர்த்தர் அங்கு வாசம் பண்ணுகிறார். அவருக்கு கூடாரம் இந்த பூமியில் இருக்கிறது. பரலோகத்தில் சீயோன் மலையில் வாசம் பண்ணுகிற தேவன் அங்கிருந்து பூமியில் இருக்கிற வில்லையும் அம்பையும் பட்டயத்தையும் கேடகத்தையும் யுத்தத்தையும் முறித்து போட்டார். பரலோகத்தில் வாசம் செய்கிற சீயோன் மலையில் வாசம் செய்கிற நம் தேவன் அங்கிருந்து பூமியில் சமாதானத்தை தந்தார். யுத்தங்கள், பட்டயங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி போட்டு சீயோன் மலையில் அவர் சமாதானத்தை தந்தார். கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில் எல்லா யுத்தங்களும் ஒழிந்து போய் பூமி சமாதானம் உள்ளதாய் இருக்கும். அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றும் கர்த்தர் நம்மை அப்படியே பாதுகாத்து வருகிறார். மகத்துவமுள்ள தேவனே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் மிகப்பெரிய பர்வதங்களை விட உம்முடைய மகத்துவம் பெரியது. நீர் பிரகாசம் உள்ளவர், நீர் பிரகாசமான தேவன். கர்த்தாவே, உம்முடைய ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய பிரகாசம் எங்களை நிரப்பட்டும். தைரிய நெஞ்சுள்ளவர்கள், தைரியமானவர்கள், வீரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் கர்த்தாவே தோற்று போனார்கள். யுத்தத்தில் தோற்றார்கள். நீதிமானுக்கு விரோதமாய் எழும்பி துன்பத்திலும் துயரத்தையும் கொடுத்து கொண்டிருந்த எல்லாவித சத்துருக்களும் அழிந்து போனார்கள். அவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்து போனார்கள். தைரியமானவர்கள், பலசாலிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அசந்து போனார்கள். சுவாமி, வல்லமையுள்ளவர்கள் எல்லாம் சோர்ந்து போனார்கள். வல்லமையுள்ள மற்ற மனிதர்களுடைய கைகளும் அவர்களுக்கு, தைரிய நெஞ்சுள்ளவர்களுக்கு உதவாமல் போயிற்று. நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின பின்பு யார் அவர்களை காப்பாற்றக்கூடும்? யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிப்பினால் ரதங்களும் குதிரைகளும் அயர்ந்து உறங்கியது, விழுந்து விட்டது. நீரே பயங்கரமானவர். உம்முடைய கோபம் மூடும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? கர்த்தாவே, நீர் பயங்கரமான தேவனாய் இருக்கிறீர். நீர் கோபம் கொள்ளும் போது உம்முடன் நின்று உமக்கு எதிரே நிற்க யாரால் முடியும்? உம்முடைய கோபத்தை தாங்கிக் கொள்ள யாரால் முடியும்? நீர் மகா பெரியவராய் இருக்கிற பூமியை நியாயம் விசாரித்து துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கவும் சிறுமையானவர்களை காப்பாற்றவும் நீர் எழும்பும் போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பை கேட்க பண்ணினீர். வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு வந்தது, குரல் கேட்டது. பூமி பயந்து அமர்ந்தது. பூமியே பயந்து அமர்ந்து கொண்டது, அமைதியானது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். கர்த்தாவே, மிஞ்சின கோபத்தை நீர் அடக்குவீர். கோபத்தில் மிஞ்சி நடந்தால் கர்த்தர் அடக்கி விடுவார். மனுஷனுடைய கோபத்தினால் கர்த்தருடைய மகிமை விளங்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய நியாய தீர்ப்பை இந்த பூமியில் தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது அது அப்படியே நிறைவேறும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
அந்த காரியத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொருத்தனை செய்து கர்த்தருக்கு காணிக்கையை நாம் செலுத்துவோம். அது நல்லது, கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் எல்லோரும் பயங்கரமானவராகிய நம்முடைய கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரபுக்களின் ஆவியை கர்த்தர் அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். கர்த்தரே சர்வலோகாதிபதி. அவர் பெரியவர். அவருக்கு கீழ்ப்படிந்துதான் எந்த மனிதனாய் இருந்தாலும் இருக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த மனிதன் காப்பாற்றப்படுவான். அந்த மனிதன் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, மனிதர்களே. கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அவர் பயங்கரமான தேவனும் கூட. ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த அதிகாரத்தில் சில முறை பயங்கரமானவர் என்று கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இதை நாம் உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். கர்த்தர் பயங்கரமானவர். அவர் பயங்கரங்களை செய்கிறவர். அதை நாம் உணர்ந்து பயந்து நடக்க வேண்டும். கர்த்தர் நம் தகப்பன் தான், அன்பானவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் தெய்வமும் கூட. அவர் பயங்கரமானவர். நாம் பாவம் செய்யும் பொழுதும் அக்கிரமமாய் நடக்கும் பொழுதும் அவர் தம்முடைய நீதியின்படி நமக்கு நியாயம் தீர்ப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம் இஷ்டப்படி நாம் வாழக்கூடாது. நான் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்து கொண்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்பேன், கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று நினைத்து கொண்டு தினந்தோறும் பாவம் செய்து தினந்தோறும் மன்னிப்பு கேட்டு தினந்தோறும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து வாழக்கூடாது. பாவ மன்னிப்பு என்பது மனம் திரும்பியவர்களுக்கே கிடைக்கும். எந்த பாவமா இருந்தாலும் அதை விட்டு விட்டு மனம் திரும்பும் போதே கர்த்தரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் பயங்கரமானவர். கர்த்தருக்கு பயந்து மனம் திரும்புவோம். அதுவே கர்த்தருக்கு பிரியமானது. பழைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் மனம் திரும்பினால் மட்டுமே. அதை புரிந்து கொள்ளாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இருதய கடினத்தோடு பாவம் செய்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு பெயர் துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாக நேரிடும். தயவு செய்து இதையெல்லாம் புரிந்து கொண்டு தெளிவடைவோம். வேத வசனங்களை தியானிப்போம், ஆராய்ந்து அறிவோம். சங்கீதம் 77 அதிகாரம். நான் தேவனை நோக்கி சத்தமிட்டேன். அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். நாம் துன்ப நேரத்தில் பாடுகள், வேதனைகள், வழிகள், பிரச்சனைகள் போன்ற சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் நம்முடைய வேண்டுதலையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் கேட்டு நம்மை பாதுகாக்க உடனே எழுந்தருளுவார். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நாம் கூப்பிடும் போது செவி கொடுத்து நம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இருந்தும் சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு உடனே விடுதலை கிடைக்காது. சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காது. கர்த்தர் ஏன் நமக்கு இந்த கிருபைகளை செய்யவில்லை என்று நாம் வேதனையில் மிகவும் துக்கப்பட்டு கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட நிலை தாவீது ராஜாவுக்கு வந்தது. ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? என் ஆபத்து நேரத்தில் நான் கூப்பிட்டேனே, கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கவில்லை. என் ஆபத்து நாளில் நான் ஆண்டவரை தேடினேன். ஆபத்து நாளில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது சில நேரங்களில் நம் ஆத்துமாவுக்கு விடுதலை கிடைக்காது. நம் விண்ணப்பங்கள் நிறைவேறாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுவதுண்டு. அந்த நிலையிலும் நான் ஆறுதல் அடையாதிருக்கிறேன். என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் இருக்கிறது. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறேன், எனக்கு எந்த பதிலும் இன்னும் கிடைக்கவில்லையே என்று நாம் ஏங்கிக் கொண்டிருப்போம். நான் கர்த்தரை நினைக்கும் போது அலறினேன். என் ஆவி தோய்ந்து போயிற்று. நாம் சோர்ந்து போய் மனமுடைந்து போய் நாம் துக்கப்பட்டு கொண்டு இருப்போம். கர்த்தரை தேடுவோம். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு கிடைக்க மாட்டார். நம்மால் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை, அவரிடத்திலிருந்து வார்த்தை கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும். நான் பேச முடியாதபடி சஞ்சலப்படுகிறேன். பேசக்கூட முடியாதபடி சஞ்சலம், வேதனை நமக்கு இருக்கும். நாம் தூங்க முடியாதபடிக்கு கர்த்தர் நம் கண்ணிமைகளை பிடித்து வைத்திருப்பார். தூங்க முடியாத நிலை ஏற்படும். நம் மனம் இளைப்பாறுதல் அடையாது. நாம் சோர்ந்து போயிருப்போம். மனதாலும் உடலாலும் சோர்ந்து போய் வலியிலும் வேதனைகளிலும் நோயிலும்
பாடுகளின் மத்தியில் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பூர்வ காலத்தையும் ஆதி காலத்து சம்பவங்களையும் நான் சிந்திக்கிறேன். கர்த்தாவே, என் துன்பத்திலிருந்து நீர் ஆதி காலத்தில் எப்படியெல்லாம் எனக்கு செய்தீர். பூர்வ நாட்களில் என் பிதாக்களுக்கு நீர் என்னவெல்லாம் செய்தீர் என்பதை நினைத்து பார்க்கிறேன். ஆபிரகாம் ஐயாவின் காலத்தில், ஈசாக்கு ஐயாவின் காலத்தில், யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் ஐயாவின் காலத்தில், இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாத்தார், காப்பாற்றினார் என்று எல்லாவற்றையும், என் முன்னோர்களையும் அவர்களை நீர் காப்பாற்றிய விதத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். இரவு நேரத்தில் நாம் துன்ப நேரத்தில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய சங்கீதத்தை, அவர் நான் எழுதின பாடல்களை, நம் நினைவுகளை அசை போடுகிறோம். கடந்த காலத்தில் நடந்த காரியங்கள் என்ன, நம்மால் தூங்க முடியவில்லை. அப்பொழுது சிந்தித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆதி காலத்தில் இப்படி செய்தீரே, என் வாழ்வில் இப்படி செய்தீரே, என் பிதாக்களின் வாழ்வில் இப்படி செய்தீரே என்பதையெல்லாம் நினைத்து ஆராய்ந்து பார்க்கிறோம். அதாவது இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மிக மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. நம் வாழ்நாளில் நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு துன்பத்தை குறித்தும், நம்மளுடைய பாடுகளை குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு சிறு துன்பம் வந்தால் கூட அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் என்ன தவறு செய்தோம், எதனால் இப்படி வந்தது, நம் முன்னோர்களுக்கு ஏன் இப்படி நடந்தது என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு, வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலர்கள் அடைந்த துன்பங்கள் என்னென்ன, அது ஏன் அப்படிப்பட்ட துயரங்கள் அவர்களுக்கு வந்தது, அவர்கள் என்ன தவறு செய்தார்கள், என்ன தண்டனை வந்தது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதற்கும், நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கும், நம்முடைய வழி பரிசுத்தமாய் இருப்பதற்கும், நாம் வாழ்நாளில் நிம்மதியாக வாழ்வதற்கும் அது உதவியாக இருக்கும். கர்த்தர் நித்திய காலமாக விட்டு விடுவாரோ? இத்தனை காலமாக நான் வேண்டுகிறேன். வருட வருடமாக நோயினாலும் வேதனையினாலும் அடிபட்டு கிடக்கிறேன், துன்பப்பட்டு கிடக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் தயை செய்யாமல் இத்தனை வருடம் இருந்தது போல இனிமையும் விட்டு விடுவாரோ? எனக்கு இறங்க மாட்டாரோ என்று தோன்றும். நித்திய காலமாய் நம்மை தள்ளி விடுவாரோ? நம்மை மீண்டும் காப்பாற்ற மாட்டாரா? நம்மை தூக்கி நிறுத்த மாட்டாரா? நம் பலவீனங்களை எல்லாம் போக்க மாட்டாரா? என் துன்பம் என்னை விட்டு போகாதா என்று நம் மனம் அங்கலாய்க்கும். அவருடைய கிருபை முடிந்து போயிற்றோ? கர்த்தர் கிருபை முடித்து விட்டாரோ? இப்பொழுதும் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள், நான் என்ன வேண்டுமானாலும் தவறு செய்வேன், எல்லா பாவத்தையும் நான் செய்து கொள்வேன், கர்த்தருடைய கிருபை என்னை மன்னிக்கும், கர்த்தர் என் மேல் கிருபையாகவே இருப்பார், எனக்கு எந்த துன்பமும் வராது என்று நினைத்து கொண்டிருப்போம். அது தவறு. கர்த்தருடைய கிருபை அவர் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் தான். அதன் பின்பு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். அதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் குறித்த காலத்திற்குள், அவர் நம்மேல் கிருபையாய் இருக்கிற காலத்திற்குள் நாம் மனம் திரும்பி விட வேண்டும். அதுவே நம்மை நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றும். தேவன் இரக்கம் செய்ய மறந்து விட்டாரோ என்று தோன்றியது. என் பாடுகளின் மத்தியில் எனக்கு அப்படியாக தோன்றி, கர்த்தர் இரக்கம் செய்ய மறந்து விட்டாரா? அவருடைய உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரா? இனி இவளிடத்தில் நான் இரக்கம் செய்ய மாட்டேன் என்று அடைத்து அப்பொழுது என்னை நான் உணர்ந்து கொண்டேன். அதாவது அது நம்முடைய பலவீனம். அப்படி நினைப்பது நம்முடைய பலவீனத்தை தான் குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒருபோதும் கிருபையை அடைத்துக் கொள்வதில்லை. அவர் நம்மேல் அன்பு குறைவதும் இல்லை. அவர் வைத்திருக்கிற அன்பு குறையாது. உன்னதமானவருடைய வலது கரத்தில் அவருடைய வருஷங்கள் இருக்கிறது. அவர் காலத்திற்கு ஏற்ற காரியங்களை அதன் காலத்தில் அதன் காரியங்களை செய்து முடிப்பார். நிச்சயம் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தருடைய செயல்களை நாம் நினைவு கூற வேண்டும். கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும், நம் குடும்பத்தினர் வாழ்க்கையிலும், நம்முடைய முன்னோர்களாகிய ஆதி பிதாக்களாகிய வேதாகம காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களையும் நாம் தியானித்து பார்க்கும் பொழுது நாம் தெளிவடைவோம். கர்த்தருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூற வேண்டும்.
அதற்குதான் வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதிகால சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை எடுத்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுமையாய் வாசிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறை நாம் அப்படி வாசிக்கும் பொழுது, தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அது மிகவும் நற்பயனை நமக்கு கொடுக்கும். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து, எப்பொழுதும் உம்முடைய கிரியைகளாகிய செயல்களை நான் தியானித்துக் கொண்டிருப்பேன், நினைத்துக் கொண்டிருப்பேன், நினைத்து நினைத்து பார்ப்பேன். அதனால் எனக்கு பல ஞானமான காரியங்களை புரிந்து கொள்வேன். உம்முடைய செயல்களை யோசித்து பார்ப்பேன். ஏன் இந்த நியாய தீர்ப்பை கொடுத்தீர்? ஏன் இந்த காரியத்தை எனக்கு செய்தீர்? ஏன் வேதாகம காலத்தில் இந்த காரியங்கள் நடந்தது என்று நான் யோசித்து தியானித்துக் கொண்டே இருப்பேன். தேவனே, உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. உம்மை போல பெரிய தேவன் யார்? நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் ஒருவரும் இல்லை. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. கர்த்தாவே, உம்முடைய அதிசயங்கள் பெரியவைகளாய் இருக்கிறது. பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறீர். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக எழும்பி நின்று எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களை நீர் ஆசீர்வதிக்கும் போது, எங்கள் வாழ்க்கையிலும் இந்த பூமியிலும் உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தும் போது, சகல ஜனங்களும் உம்மை புரிந்து கொள்வார்கள். உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் யாக்கோபு, யோசேப்பு என்ற நம்முடைய முன்னோர்களின் ஜனங்களாகிய இஸ்ரவேலரை மீட்டு கொண்டார். அவர்களை பல பாடுகளின் மத்தியில் அவர்கள் இருந்தாலும், அடிமைத்தனத்தில் அவர்கள் விழுந்திருந்தாலும், அவர்களை கர்த்தர் மீட்டு கொண்டு பாதுகாத்து வழி நடத்தினார். கர்த்தாவே, ஜனங்கள் உம்மை கண்டது, ஜன கூட்டம் உம்மை கண்டது. அவைகள் கடலின் ஆழங்களும் தத்தளித்து நின்றது. உம்மை கண்டு வனாந்திர பயணத்தில், இஸ்ரவேலருடைய வனாந்திர பயணத்தில் கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த ஜலத்தை குவித்து ஜனங்களை கால் நனையாமல் செங்கடலை கடக்க செய்தார். மேகங்களும் மழையை பொழிந்தது. உம்முடைய கட்டளையினால் மேகங்கள் மழை பொழிந்தது. ஆகாய மண்டலங்களும் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. இந்த மின்னல்கள் பூமியை பிரகாசமடைய செய்தது. பயங்கரமான மின்னல்கள் தோன்றியது. பூமி குலுங்கியது. பூகம்பம் வந்தது. சுழல் காற்று வந்தது. இவையெல்லாம் பூமியை அசைத்தது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தரே செய்கிறார் என்பது இந்த வேத பகுதியில் நமக்கு தெரிகிறது. சுழல் காற்று வருவதும், பூகம்பம் வருவதும், மழை பெய்வதும் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் செய்கிற காரியங்களே. உம்முடைய வழி கடல்களில் இருக்கிறது. உம்முடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. உமது வழிகள் தண்ணீர்கள் மேலும் கடலின் மேலும் இருந்தது. உம்முடைய காலடிகளே தெரியவில்லை ஆண்டவரே. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நீர் வழிநடத்தி சென்றீர். எவ்வளவாய் நீர் கிருபை கூர்ந்தீர். அதாவது இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் நடத்துவிக்கப்பட்ட வழிமுறைகளை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் இஸ்ரவேலரை வனாந்திர பயணத்தில் தம்முடைய மிகுந்த வல்லமையினால் அழைத்து வந்தார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி வந்தார். அவர்கள் கூப்பிட்ட பொழுது, அவர்கள் தவறு செய்யும் போது கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்து, அவர்கள் கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை காப்பாற்றி மீட்டுக் கொண்டார். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லமை உடையவர். அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் புரிந்து கொள்வோம். அவர் எந்த அளவுக்கு நல்லவரோ, அன்புள்ளவரோ, அதே போல வல்லமை உடையவர். நம்மை எந்த துன்பத்திலிருந்தும் காக்கும் வல்லமை அவரிடத்தில் உண்டு. அவரால் எல்லாம் முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
அதை விசுவாசித்து நன்மைகளை கேட்டு பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.